லிஃப்ட் தூக்கு பாலம் எப்படி கப்பல்களுக்கு வழிவிடும் தெரியுமா? புதிய பாம்பன் பாலம் குறித்த ஆச்சரியமான தகவல்கள். பறந்து விரிந்த கடலுக்கு இடையே புதிய செங்குத்து தூக்கு பாலம். அந்த பாலம் முழுவதும் 400 டன்கள் எடை கொண்ட இரும்பினால் மிக தரமாக செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இந்தியாவிலேயே முதன்முறையாக பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் கப்பல்களுக்கு வழிவிடும் செங்குத்து தூக்கு பாலத்திற்கு விமான தொழில்நுட்பத்திற்கு பயன்படக்கூடிய அலுமினியம் அலாய் என்கிற உலோகத்தின் மூலமாக 650 டன் எடை கொண்ட 33 மீட்டர் உயரமும் 77 மீட்டர் நீளமும் கொண்ட அந்த செங்குத்து தூக்கு பாலம் 5.3 நிமிடத்தில் மனித உழைப்பின்றி மோட்டார்கள் இசைவின் மூலமாக மேலே தூக்கி நிலைநிறுத்தப்படும். 17 மீட்டர் உயரத்திற்கு அது தூக்கி நிறுத்தப்படும். இந்த ஹைட்ரோ லிஃப்ட் 5.3 நிமிடத்தில் பாலத்தை மேலே தூக்கி நிலைநிறுத்தும். பாலத்தின் மைய பகுதியில் 289 அடி நீளத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் பெரிய பெரிய கப்பல்களும் சென்று வரலாம். பழைய இரும்பு பாலத்தில் 200 மீட்டர் அகலம் மட்டுமே இடைவெளி இருக்கும். சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் ஹைட்ராலிக் லிஃப்ட் இயந்திரங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதால் கணினி மூலமாகவே அதனை இயக்க முடியும். பொத்தானை அழுத்தியதும் 650 டன் எடை கொண்ட செங்குத்து தூக்கு பாலம் மேலே நிலை நிறுத்தப்படும். பாலத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய 2 மாடி கட்டிடத்தில் ஆபரேட்டர் அறை, டிரான்ஸ்பார்மர் அறை, மின்சார கேபிள் உள்ளிட்ட சாதன அறைகள் இருக்கும் நிலையில் ஊழியர்கள் அங்கிருந்துதான் அந்த ஹைட்ராலிக் லிஃப்டை இயக்குவார்கள். கப்பல் சென்ற பிறகு மீண்டும் அது மூடப்படும். பாலத்தில் 50 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கலாம். அதே சமயம் பாம்பன் கடல் பகுதியில் 58 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசினால் புதிய ரயில் பாலத்தை இயக்கக்கூடாது என்றும் ரயில்வே ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்திய அரசு 550 கோடி மதிப்பில் இந்த பாலத்தை கட்டுமானம் செய்திருக்கும் நிலையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 20 லட்சம் ரூபாய் பொருட்செலவில் பழைய ரயில் பாலம் அமைக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது.